ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக விஷயத்தையும் தான் துலா ராசிக்காரங்களுக்கு நேர்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஆன்மீகம் ஜோதிட விஷயம் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சுழற்றி அடிக்கிற மாதிரி சூரியன் வலுவாக வந்திருக்கிறாரு. அதனால் துலாம் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு ஜனவரியுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போகுது. அது ஒன்றும் கிடையாது, தை மாதமானது பிறந்துருச்சு. அதில் கிரக மாற்றங்களால் தலையெழுத்து மாறப்போகுது. அந்த தலையெழுத்து துலா ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத துலா ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தை மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. தையுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது வார்த்தைகளால் சொல்கிறது நீங்கள் கேட்கும்போது தையில் இவ்வளோ சிறப்பு இருக்குங்களா அப்படிங்கிறது நீங்கள் உணர முடியும். அதனால் தையுடைய சிறப்புகளை இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். தையுடைய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ராசி பலனாக சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி தை மாதம் ஒரு அற்புதமான மாதம். தை பிறந்தாலே அனைவருக்கும் நல்ல வழி பிறந்துடும். மகர ராசியில் சூரியன் பயணம் செய்யக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். அதனால் இந்த மாதம் மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். தை மாதத்துடைய முதல் நாள் சூரியன் தாட்சாயண பாதையில் இருந்து உத்திராயண பாதைக்கு அடியெடுத்து வைப்பார். இதை உத்திராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படும். தை மாதத்தின் சிறப்புகளையும் தை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விரத நாட்களையும் விசேஷ நாட்களையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. தை பிறந்தால் ஒளி பிறக்கும், ஒளி பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய பண்டைய தத்துவம். ஆடிப்பட்டம் தேடி விதைத்து பயிரை பேணி வளர்த்து அறுவடை செய்து புது நெல்லை குத்தி விவசாயிகள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடக்கூடிய வெற்றி திருநாள் தான் இந்த தைப்பொங்கல். கால்நடைகளுக்கு நன்றி செலுத்த மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க. மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு என்று காள மாடுகளை நடக்கக்கூடிய வீர விளையாட்டு இந்த மாட்டு பொங்கலில் நடத்தப்படும். இதற்கு ஏறு தழுவுதல் என்று நமது பண்டைய தமிழர்கள் பெயர் வைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. அன்பை பரிமாறிக்கொள்ள காணும் பொங்கல் நடத்தப்படுது. மேலும் கந்த புராணத்தில் தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வேலாக மாற்றி சக்தி வேலாக சூரபத்ரனை வதம் செய்ய முருகனுக்கு பார்வதி வழங்கியது இந்த மாதத்தில் தான். ஆடி அமாவாசை போல் தை அமாவாசையும் பித்திருக்கள் கடன் செய்ய மிக சிறப்பான நாள். தை அமாவாசை விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக சித்திக்கும். தை மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி விரதம் இருந்து சூரியனை வழிபட்டால் நம்ம உடலில் பிரித்திருக்கக்கூடிய நோய் அகலும். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் வீரபத்திர வழிபாடு செய்தால் தடைகள் விலகும், எதிர்ப்புகள் சிதறும், எதிரிகள் மறைந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கவே மாட்டாங்க. தை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமிக்கு வசந்த பஞ்சமி என்று பெயர். இது சரஸ்வதி தேவி அவதரித்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்தால் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். ஸோ இந்த மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு சபல ஏகாதேசி என்று பெயர். இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். சாத்ரி கௌரி விரதத்தை தை மாதம் 2ஆம் நாள் கடைபிடித்தால் ஆயுள் விருத்தி ஆகும். இந்த விரதத்துடைய மகிமையை தருமருக்கு உபதேசித்திருக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அற்புதம் மிகுந்த தை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரத நாட்களை எதையுமே நாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ தை 1 பொங்கல், தை 2 மாட்டு பொங்கல், தை 4 சபால ஏகாதேசி, தை 7 அமாவாசை, தை 8 சியாமல நவராத்திரி பூஜை, தை 11 வசந்த பஞ்சமி, தை 12 வீடு கட்ட வாஸ்து செய்ய ஏற்ற நாள், தை 14 ரத சப்தமி, தை 16 அப்புறம் சியாமலா நவராத்திரி பூஜை முடிவு, தை 18 ஜெய ஏகாதேசி, தை 19 பீம துவாதசி பீஸ்ம துவாதசி, தை 20 ஸ்ரீரங்கோ பூமி தேரு, தை 22 தைப்பூசம் வடலூர் ஜோதி தரிசனம், தை 27 கூரத்தாழ்வார். இந்த மாதிரி தை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி இந்த 2025 தை மாதம் டிஃபர் ஆகும். அதனால் தையில் எல்லாமே டிஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது டேட் மாறும். நான் டேட் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்லலாம் வராது. டேட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தையில் எப்படி மாறி இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது முக்கியமான நாளில் வழிபாடு செய்ய டவுட் இருந்ததுன்னா கீழே உங்கள் ராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் தையுடைய சிறப்புகளை பார்த்தோம். இப்போ தை
தையில் வந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தையில் என்னெல்லாம் பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தைல சுக்கிரனுடைய ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. துலா ராசிக்கு கொட்ட போகக்கூடியது அதிர்ஷ்டமா ஆபத்தாங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறதுனால பலவிதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி தை மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம் ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. உச்சத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பை உங்களுக்கு உண்டாக்கும். இதுவரை தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே வந்து விலகும். தொடர் முன்னேற்றத்தை காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துல சுக்கிரன் அமர்றதுனால எப்படி உழைக்க வேண்டும், யாரிடம் எதை பேச வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அது குறித்த ஆற்றல், அது குறித்த அனுபவம் உங்களுக்கு இந்த தை மாதம் கிடைக்கும். அதனால் எதுலேயுமே உங்களுக்கு பிரச்சனை வராது. குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு இந்த தை மாதத்தில் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் அக்கறையோடு அனுபவத்தோடு செய்யும்போது சாணக்கிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிரிகளெல்லாம் ஈஸியாக வெற்றி பெறுவது உங்களுக்கு அமையும். உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு மேம்படும். விபத்துக்கள் ஏற்படுறதுலேருந்து கூட உங்களுக்கு தப்பிக்க முடியும். நிறைய கெட்ட விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் உங்கள் உறவுகளில் நிறைய மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெறுப்பு விரோதத்தை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த தை மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடி மகிழக்கூடிய மாதமாக கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறாரு. உச்சத்துக்கு சம்மந்தப்பட்ட வியாழ பகவான் ரிஷபத்தில் பிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வியாழனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த தை மாதத்தில் துலாமில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா இன்னும் நற்பலன்களை அதிகம் பெற மாதிரி சூழ்நிலை இருக்குது. வியாழ திசை நடக்கிறவங்க ஆதாயம் பெறுவீங்க. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு ஈஸியாக பணம், தர்மம், நியாயம், நீதி, அறிவு, திறமை, ஆற்றல், உழைப்பு, அனுபவம், சந்தோஷம், வெற்றி, குதூகலம், கொண்டாட்டம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களில் இந்த 2 கிரகங்களுமே இணைந்து செல்வ செழிப்பான முன்னேற்ற பாதைகளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். துலாமில் 4வது இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறதுனால கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பீங்க. உயர்கல்வி நோக்கி பயணம் செய்யக்கூடிய உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். எந்த இடத்திற்கு போக வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்ற குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. உறுதியான ஒரு முடிவை எடுத்து உங்கள் பயணத்தை தொடங்குனீங்கன்னா இந்த தை மாதம் உங்கள் பயணம் சூப்பராக வந்து அமையும். ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு இடையே இருந்து வந்த எதிர்மறையான போக்குகள் நீங்கும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்மறை போக்குகள் நீங்கி நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அமையும். மகரத்தில் சூரியன் அமர்றதுனால பெரிய லாபங்கள் உண்டாகும். லாட்ரி, வாகனம், புதையல் இந்த மாதிரி யோகமானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் கார் வாங்கிறது, நகை வாங்கிறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடலாம். செல்வம், ஆரோக்கிய விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் ஈடுபடுறது சக்ஸஸ் ஆகும். 5வது இடத்துல சனி பகவான் வீற்றிருக்கிறாரு. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இதனால் நல்வாழ்க்கை கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய வருமானங்கள், சொத்துக்களை பிரித்து கொண்டு நிம்மதி பெறுவீங்க. வழக்குகளில் முடிவுகள் உண்டாகும். பிள்ளை மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அப்புறம் 12வது இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறாரு. இதனால் அயனசைன புகழ் போக பாக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கும். குரு பகவான் பார்வையில் வீற்றிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சண்டைகள் விலக்கிக் கொள்வது இருக்கும். பிரிந்தவர்கள் சேர்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். 6வது இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகள் வென்று காட்டுவீங்க. கடன்களை கட்டி முடிப்பீங்க. மொத்தத்தில் இந்த தை மாதம் சிறப்பம்சங்களை தரும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இந்த மாதம் கிடைக்கும். இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலா ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.